வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட 2025ஓட ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு கொஷின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆர்ஆர்பி குரூப் டியோட ஜென்ரல் சயின்ஸ்க்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் வேணும்னாலும், அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸோட டெஸ்ட் பேட்சும் வேணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் பே பண்ணி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பே பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் வாங்கிக்கலாம். ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு இல்லைனா மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் இஸ் 46 years. 35 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 46. இதில் ஏஜ் ஆஃப் ஏ டீச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அப்போ என்ன ஆயிரும்? 35லேருந்து 36 ஆயிரும். ஸோ அவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னா 47. இப்போ அந்த டீச்சரோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இதில் வந்து நான் 2 மெத்தட்னு சொல்லேன். நார்மலாக செய்யணும்னா என்ன பண்ணுவோம்? இப்போ 35 × 46 போடணும். அதுக்கப்புறம் 36 × 47. ஸோ அப்போ அதோட கவுண்ட் கிடச்சிரும். அப்போ இதுதான் ஹையஸ்ட் கவுண்ட்டாக இருக்கும். ஸோ இதிலேருந்து இந்த ஸ்மாலஸ்ட் கவுண்ட்டை கழிச்சோம்னா அந்த டீச்சரோட ஏஜ் மட்டும் கிடச்சிரும். ஏன்னா ஒருத்தர் தானே ஆட் ஆகுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ கழிக்கும் போதே அந்த டீச்சரோட ஏஜ் கிடச்சிரும். இது இவ்வளோ கால்குலேஷன் போடவே வேணாம். இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னன்னா, இப்போ இதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எவ்வளோ வேணா இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு டீச்சரை மட்டும் ஆட் பண்ணுறாங்க, ஒருத்தரை மட்டும் ஆட் பண்ணும்போது இவ்வளோ என்ன ஆகுது, அந்த ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு மட்டும் வந்தால் இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ பழைய ஆவரேஜ் எவ்வளோ 46. இந்த 46ஓட எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா, புதுசாக எத்தனை பேர் இருக்காங்க அந்த கவுண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ புதுசாக எத்தனை பேர் இருக்காங்க? 35 இருந்தது 36 ஆயிருக்கு. ஸோ 36 இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஆவரேஜுக்கு தானே இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது 35 பேருக்கு இந்த ஆவரேஜ். ஸோ அப்போ 35 + 46 எத்தனை பேர் ஆட் பண்ணியிருக்காங்க? ஒரே ஒரு டீச்சரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணுங்கள். இதை 3ஐயும் ஆட் பண்ணாலே என்ன கிடச்சிரும்? டீச்சரோட ஏஜ் வந்து கிடச்சிரும். ஸோ 82. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இது வந்து இந்த ஷார்ட்கட் எப்போ யூஸ் ஆகும்னா, ஒருத்தரை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏஜ் என்னன்னு கேட்கும்போது மட்டும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். இது 2 பேர் ஆட் பண்ணியிருக்காங்க, 3 பேர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ண முடியாது, ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவங்களோட கவுண்ட்டை கண்டுபிடிச்சி அதை கழிச்சு நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த 2 நம்பர் ப்ளஸ் எத்தனை டீச்சர் ஆட் பண்ணுறாங்க? ஒரு டீச்சர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ 35, 46 + 1 ஆட் பண்ணோம்னா அந்த டீச்சரோட ஏஜ் கிடச்சிரும். ஓகே, இதுதான் வந்து ட்ரிக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு செகண்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். So next question. A field in the shape of a trapezium has parallel sides of 60 meter and 77 meter. The non-parallel sides are 25 meter and 26 meter. What is the area of the field? இந்த மாதிரி சம்மெல்லாம் கேட்டால் தயவு செஞ்சு அட்டன் பண்ணாங்க. ஏன்னா இந்த சம்மு போடுறதுக்கே ஒரு 15 minutes ஆகும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி பெரிய சம் தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரெபீசியம் அமைப்பு, அதாவது ட்ரெபீசியம்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது பேரலல் சைட்ஸுங்கிறது இது ரெண்டும் பேரலல். இது வந்து நான் பேரலல் சைட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து 70 மீட்டர், இது 60 மீட்டர். ஏன்னா இது சிறுசு, இது பெருசு இல்லையா, அதனால. நான் பேரலல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்று 25 மீட்டர், இன்னொன்று 26 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த நான் பேரலல் ட்ரெபீசியத்தோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? நார்மல், அதாவது ட்ரெபீசியத்தில் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 சம் ஆஃப் அந்த பேரலல் சைட்ஸ். ஓகேவா? 1/2 இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இன்ட்டு ஹச் வரும். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் பேரலல் சைடு இன்ட்டு ஹச், இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த நமக்கு என்ன இருக்குது? சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் கண்டுபிடிச்சலாம். ஆனால் இந்த ஹச் கண்டுபிடிக்கணும். ஹச்சுங்கிறது என்ன? அந்த ட்ரெபீசியத்தோட உயரம். ஓகேவா? ஸோ ஹச்சுங்கிறது இந்த வேல்யூ தான் ஹச். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இங்கே போட்டாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆன்சரை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஹச்சை கண்டுபிடிக்கிறதுக்கு
இங்க என்ன பண்ணலாம்னா இந்த parallel இருக்கு இல்லையா, இதே parallelக்கு இங்க ஒரு லைன் வரையலாம். ஓகேவா? ஸோ லைன் வரைஞ்சோம்னா இது என்னவாயிரும், ஒரு ட்ரையாங்கிள் ஆயிரும். ட்ரையாங்கிள் ஆல்ரெடி இந்த சைடு வந்து 26. இப்போ இந்த இது வேணும்னா parallel சைடுங்கிறப்போ இங்கே 25 வந்துடும். இப்போ இது கீழே பேஸ் வேணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 60னா கண்டிப்பாக இதுவும் 60 இருக்கும். ஸோ 77ல் 60 போச்சுன்னா இது 70. ஸோ இந்த 3 பக்கமும் தெரிஞ்சிருக்கு, 3 பக்கமுமே வேற வேற வேல்யூ வருது. அப்போ இது என்னது, ஒரு அசம பக்க முக்கோணம். இப்போ இந்த அசம பக்க முக்கோணத்துல தான் நமக்கு ஃபார்முலால என்ன வரும், 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹச்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹச் வரும். ஓகேவா? அப்போ அந்த ஹச்சோட வேல்யூவை நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு பேஸ் கிடைச்சிடும். பேஸுங்கிறது இங்கே 17. ஹச் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். ஏரியாவை கால்குலேட் பண்ணோம்னா பேஸை போட்டு ஹச்சோட வேல்யூவை கண்டுபிடிச்சலாம். இப்போ இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது இந்த வேல்யூஸில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு இந்த எஸ் வச்சு ஒரு ஃபார்முலா இல்லையா, எஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த 3 வேல்யூ a + b + c டிவைடட் பை 2ங்கிறது எஸ் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இதில் ஏபிசிங்கிறது 17, 26, 25. இதை 3ஐயும் வச்சு எஸ் கால்குலேட் பண்ணோம்னா 34 வரும். அந்த இதை வேல்யூவை இங்கே போட்டோம்னா ரூட்டெல்லாம் எடுத்து வெளியே வரப்போ 204 வரும் ஏரியா. அப்போ அந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணணும், இங்கே 204 இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு பேஸ் வந்து 17 இன்ட்டு ஹச். இந்த ஃபார்முலாவில் போடணும். இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு ஹச் என்ன கிடைக்கும், 24ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ தூக்கி நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போடுங்க. 1/2 இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைஸ். சம் ஆஃப் பேரலல் சைஸ் என்ன, 60 + 77, 137 கிடைக்கும். இன்ட்டு 24 கிடைக்கும். ஸோ இந்த 2 இதையும் அடிச்சோம்னா 12. ஃபைனலாக 137ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணணும்னா 1644 வரும். இந்த கொஷனுக்கு இந்த மெத்தடில் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணவே முடியாது. மோஸ்ட்லி தெரிஞ்ச சம்மு, இந்த வால்யூம் அண்ட் ஏரியாவை பொறுத்தளவுக்கு சிம்பிளான நம்பர்ஸ் தெரிஞ்ச சம்மு ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி வந்துச்சு டைரெக்டாக அப்படின்னா நம்ம அந்த மாதிரி சம்மை மட்டும்தான் அட்டன் பண்ணணும். இல்லைன்னா அட்டன் பண்ணாமல் மூவ் ஆன் பண்ணுறது தான் இதை பொறுத்தளவுக்கு நல்ல விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A water tank is 5/8 full. அதாவது 5/8 மடங்கு 8 பங்கு வந்து ஒரு வாட்டர் டேங்க் ஃபுல்லாக இருக்குது. இப்போ 12 பக்கெட் தண்ணியை வெளியே எடுத்துட்டு 9 பக்கெட் தண்ணியை உள்ளே சேர்க்கும் போது அந்த லெவல் எவ்வளோ இருக்குன்னா 7/12. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் மிஸ் ஆயிருக்கு. 7/12 வந்து டேங்க் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபைனலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் டேங்க்ல உள்ள தண்ணி வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பக்கெட்ஸில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஃபைனல். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வந்து அதாவது அந்த நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த எக்ஸ் நம்பர் ஆஃப் பக்கெட் தண்ணி இருக்கும்போது அது எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, 5/8 ஃபுல்லாக இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து 5/8 ஆஃப் எக்ஸ் இருக்குமா? இப்போ இதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா 12 பக்கெட்டை வெளியே எடுக்கிறாங்க. 12 பக்கெட் ஆஃப் வாட்டரை வெளியே எடுத்துட்டு 9 பக்கெட்டை ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வந்துடுது, 7/12. ஸோ 7/12 ஆஃப் எக்ஸ் கிடைக்குமா? இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ -12 + 9 வந்து -3 வரும். ஸோ 5/8 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/12 எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த -3 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ 5/8 எக்ஸ் - 7/12 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24 வரும். ஸோ 24 போட்டோம்னா 3 24, ஸோ 5 15 எக்ஸ். 12 24, அப்போ 7 14 -14 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ கழிச்சோம்னா எக்ஸ் வெறும் இங்கே எக்ஸ் மட்டும் வரும். டிவைடட் பை 24 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 × 3 72. ஸோ ஆன்சர் இதுக்கு 72. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் கரெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இந்த கொஷினை ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கா எஃபிஷியன்சி வச்சு கொடுத்துருக்காங்க. A can complete a piece of work. A வந்து ஒரு ஒர்க்கை வந்து 77 daysல கம்ப்ளீட் பண்ணுது. B is 75% less efficient than A.
C is 40% more efficient than B. இப்போ B and C together ஒர்க் பண்ணும்போது 30 டேஸில் முடிச்சாங்கன்னா A மட்டும் எவ்வளோ டேஸில் ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். இப்போ எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சிங்கிறப்போ இங்கே பர்சன்டேஜ் வந்திருக்கிறதுனால இப்போ A பார்க்கக்கூடிய நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது எவ்வளோ பங்கு வேலை ஒரு நாளைக்கு பார்க்கணும்னா அதை நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். சும்மா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு நாளைக்கு 100 பங்கு வேலை பார்க்குது, 100 யூனிட்ஸ் வேலை பார்க்குது. ஓகேவா? இப்போ ஏக்கும் பிக்கும் வச்சு பார்க்கும்போது பி இஸ் 75% லெஸ் எஃபிஷியன்ட் தன் ஏ. ஏவை விட 75% கம்மி. அப்போ பி பார்த்த யூனிட் எவ்வளோ? 100லேருந்து 75 கழிச்சோம்னா 25 யூனிட் தான் ஒரு நாளைக்கு பார்க்குது. இப்போ சி பாருங்க, C is 40% more efficient than B. அப்போ B விட 40% more efficient. நான் 25 plus 40% of 25 எவ்வளோ? 40% of 25ங்கிறது 10. அப்போ more thanங்கிறப்போ 25 plus 10 is equal to 35 units. அப்போது A வந்து 100 யூனிட் வேலை ஒரு நாளைக்கு பார்க்குது, B வந்து 25 யூனிட் வேலை பார்க்குது, C வந்து 35 யூனிட் வேலை பார்க்குது. இப்போ என்ன வேணும்? நமக்கு டோட்டல் ஒர்க்கு வேணும். ஸோ டோட்டல் ஒர்க்கு வேணுங்கிறப்போ ஏவோட, ஏன்னா ஏ தான் ஃபுல் 100 யூனிட்ஸும் பார்க்குறதுனால நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இன்ட்டு அது பார்த்து நம்பர் ஆஃப் டேஸ் டைம், ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் ஒர்க்கு கிடச்சிருமா? இந்த இவங்க கொடுத்துருக்க இந்த ஒர்க்கோட டோட்டல் கிடச்சிரும். ஸோ 100 இன்ட்டு டோட்டல் எவ்வளோ? இது 77 நாள் வேலை பார்க்குது. ஸோ 7700 யூனிட்ஸ் வந்து டோட்டல் ஒர்க். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? B and C டுகெதர் 30 டேஸ் பார்க்குது. அதுக்கப்புறம் ஏ மட்டும் எவ்வளோ பார்க்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் ஒர்க்கில் B and C பார்த்த வேலையை கழிச்சிட்டோம்னா ஏ பார்த்த வேலை கிடச்சிருமா? அதுதான் பண்ண போகிறோம். ஸோ B and C வந்து 30 டேஸ் பார்க்குது. ஸோ அப்போ பியோட எஃபிஷியன்சி என்ன, சியோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ரெண்டையும் பாருங்கள், 25 35. அப்போ அவங்கள பார்த்த வேலை ஒரு நாளைக்கு அவங்க பார்த்த வேலைங்கிறப்போ எவ்வளோ கிடைக்கும்? 60 கிடைக்கும். ஸோ B and C வந்து 60 யூனிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு பார்க்குது. அதே மாதிரி எத்தனை நாள் பார்க்கணும்? 30 டேஸ்க்கு பார்த்தோம்னா, ஸோ இது ரெண்டும் பார்த்த வேலை 3018 1800 யூனிட்ஸ் வந்து பார்க்குது. ஸோ டோட்டல் ஒர்க்கு 7700. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 1800 B and C பார்த்த வேலையை கழிச்சிட்டோம்னா ஏ பார்த்த யூனிட்ஸ் கிடச்சிருமா? 5900 யூனிட்ஸ் வந்து ஏ மட்டும் பார்க்குது. இப்போ நமக்கு என்ன வேணும்? அது எவ்வளோ நாள் பார்த்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா? டைம் வேணும்னா என்னது? டோட்டல் ஒர்க் டிவைடட் பை அதோட எஃபிஷியன்சி போடணும். ஸோ ஏ பார்த்த டோட்டல் ஒர்க் வந்து 5900. அது பார்த்த அந்த எஃபிஷியன்சி வந்து 100. ஸோ டிவைட் பண்ணோம்னா 59 டேஸ். ஸோ ஆன்சர் இதுக்கு 59. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி பண்ணும்போது நம்ம அந்த 100ன்னு எடுத்து பண்ணோம்னா நமக்கு கால்குலேஷன்ஸில் ஈஸியாக வரும். அடுத்த கொஸ்டின், 5வது கேள்வி. A point on the ground is at the distance equal to √3 times the height of between the line joining the point of the top of the building and the ground அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா √3 டைம்ஸ் ஆஃப் த ஹைட்டோட √3 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் டிஸ்டன்ஸ்னு வருது. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த ஹைட்டு டிஸ்டன்ஸ் வச்சு வரக்கூடிய ஃபார்முலா வச்சு வரக்கூடியது என்ன? ஆக்சுவலாக இது என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து ஆங்கிள், ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் த எலிவேஷன் பிட்வீன் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட் டு த டாப் ஆஃப் த பில்டிங் அண்ட் த கிரவுண்ட், அது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா tan θ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா tan θ வேல்யூ அப்படிங்கிறது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு டிவைடட் பை டிஸ்டன்ஸ். இதில் தான் ஹைட்டும் வரும் டிஸ்டன்ஸும் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹச்னே வச்சுக்கலாம் ஹைட்டை. டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? √3x அது கொடுத்தது. அதனால இதை வச்சிட்டோம்னா அடிச்சோம்னா என்ன கிடைக்குது? 1/√3. அப்போது tan θவோட எந்த டிகிரி வேல்யூக்கு 1/√3 கிடைக்கும்? டிகிரி வந்து 30 டிகிரிக்கு. ஸோ ஆன்சர் இதுக்கு 30 டிகிரி. ஓகே, ஸோ இதில் பாதி கொஷின் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சர்.
ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேள்வி வந்து நம்ம பார்த்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 5 கேள்வி தான், அதோட இந்த செட் ஆஃப் கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.